உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். அரசு கொடுக்கும் இலவச வீட்டுமனையை கிரயமாக கொடுக்கலாமா? இந்த வழக்கில் கணேசன் என்ற நபருக்கு அரசு ஒரு இலவச வீட்டுமனையை கொடுக்குது. 6 மாதத்துக்குள்ள அதில் வீடு கட்டணும்னு சொல்லுது. ஆனால் அந்த கண்டிஷனை மீறி இந்த கணேசன் மணிமுத்து நாடார் என்ற நபருக்கு அதை வாய்மொழி கிரயமாக கொடுத்துறாரு. அதன் அடிப்படையில் இந்த மணிமுத்து நாடார் தன்னுடைய பெயருக்கு பட்டா சிட்டா வாங்கி அதில் ஒரு வீடு கட்டி அனுபவிச்சுட்டு வராரு. கணேசன் இறந்து விடுகிறார். அவர் இறந்த பிறகு 2 வருஷம் கழிச்சு அவருடைய மனைவி சாந்தி வழக்கு போடுறாங்க. இந்த சொத்தை எங்களுக்கு மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி, அதாவது ரெக்கரவ் பொசிஷன் கேட்குறாங்க. ஆவணங்கள் அடிப்படையில் மணிமுத்து நாடார் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகுது. இதனை எதிர்த்து சாந்தி செகண்ட் அப்பீலாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்றாங்க. அங்க என்ன சொல்றாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் 17 பிரகாரம் ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணத்தை டாக்குமெண்டா ஏற்கக்கூடாது. 100 ரூபாய்க்கு மேல இருக்கிற சொத்து கட்டாயம் பதிவு செய்யப்படணும். அதனால பதிவு செய்யப்படாத ஆவணத்தை ரத்து செய்யுங்கன்னு கேட்கறாங்க. இப்ப நீதியரசர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணத்தை குறித்து நீதிமன்றத்தில் போதிய முத்திரை கட்டணத்தையும் அதற்குண்டான அபராதத்தையும் கட்டி மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. மேலும் அரசு கொடுத்த நிபந்தனை மீறுகின்ற அந்த பயனாளிக்கு